கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் அவர் வார்த்தை நமக்கு கொடுத்து, அவர் தேடி வந்து இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் வார்த்தை மூலமாக. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ஊண்டுதலாக நமக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி இருக்கணும், எப்படி ஞானமாக இருக்கணும், இப்படின்னு தினமும் கற்றுக் கொடுக்குறாங்க. பாருங்கள், ஸ்கூலில் பாருங்கள், பிள்ளைகளுக்கு தினமும் ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு வாழ்க்கையில் முடிவு வரைக்கும் பிள்ளைகள் கற்றுக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தானே. தேவனை அறிந்துக்கிட்டே இருக்கோம். தேவனை இன்னும் எவ்வளோ காலம்தான் அறிவோமோ, மரணம் பரிந்த வரை நம்ம அறிந்து கொள்வது நம்முடைய ஒரு விருப்பமும் சித்தமாக இருக்கும். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. என்னை நீ அறிய 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 உனக்குள்ளே இருக்கிற தாளந்துகள் எல்லாமே, நீ என்ன வேணும்னு கேட்க அதை எல்லாத்தையும் தருகிறவன் நான் உனக்குள்ளே வருவேன் என்று நீ எப்பொழுதெல்லாம் நீ அறிந்து கொண்டு இருக்கிறாய் அப்பொழுதெல்லாம் நான் உனக்குள்ளே உலாவுகிறேன்னு சொல்லுகிறார். அதனால் நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த மாதிரி வீடியோலாம் கேட்கும் பொழுது தேவன் உங்கள் உள்ளத்துக்குள்ளே உலாவுகிறார். இது ஒரு தூண்டுதலாக உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியம். ஏனென்றால் தேவன் விரும்பாமல் இந்த உங்களுடைய உள்ளத்தை அது தொட முடியாது. தேவன் ஒருவரை அவனை ரட்சிக்க வேண்டும் என்றால் அவர் முதல்ல விரும்புகிறார், அவனை தூக்கி எடுக்கிறார். பாருங்கள், புலிதிலிருந்து தூக்கி எடுக்கிறார், பிரபுக்கள் மத்தியில் பெரிய ராஜா ஆக்குறார். அதெல்லாம் எப்படி? அவருடைய விருப்பம். ஆபிரகாமும் அப்படி தானே. அவன் எங்கேயோ கிடந்தான், எதையோ வணங்கிட்டு கிடந்தான். அவனை தேடி போய் அவனை கொண்டு வந்து அவனுக்கு பல வாக்கு திட்டங்களை கொடுத்து ஏகப்பட்ட காரியங்கள் எடுத்து அவனை சீமானாக்கினார். அதாவது பெரிய செல்வேந்திரனாக ஆக்கி அவனை அந்த அளவுக்கு அவனை ஒரு பெரிய காட்சி பொருளாக அவனை வைத்தார். எப்படி அவனா வந்தான்? இந்த தேவன் தேடி வருகிறார். அதனால தான் அந்த தலைப்பு வச்சுருக்கேன், கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். நீங்கள் யாராக இருக்கட்டும், நீங்கள் கிறிஸ்துவ அறியாத மக்களாக நீங்கள் கேட்டிருந்தாலும் அவர் உங்கள் மேல் விருப்பம் விடுறார். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒரு சமமாக படைக்கப்பட்ட எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் மனிதன் தான் அவன் வேறு விதமாக அவன் செல்கிறான், வேறு விதமாக நாடி அது ஏதோ போகிறான். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாமே, இந்த பூமியில் வைக்கப்பட்ட எல்லா அதாவது இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாருக்கும் சரியாக வைத்திருக்கிறார். தேவன் அந்த அளவுக்கு, நம்முடைய அற்புத தேவன் அப்படி விரும்புகிறார். உங்களை அப்படி வழிநடத்துகிற அந்த தேவனுடைய வார்த்தையில் நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பாருங்க, ஜீவ ஊற்று எப்படி தேவனிடத்தில் நாம் அறிய 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 அங்கிருந்து தேவனுக்குள்ள அந்த பொக்கிஷமானது. இப்போ சில பாருங்கள், நீங்கள் இந்த கிராமம் சைடில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த கிணறு இந்த மாதிரி சைட்லலாம் நீங்கள் போர் பண்ணோன்னே அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அது நிற்கவே செய்யாது. மழை இல்லாட்டனாலும் சரி தான், வெயில் காலம் நினைஞ்சாலும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கிணத்துல குறைவே இருக்காது. அந்த அளவுக்கு நீரூற்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய விவசாயம் மற்ற எல்லாம் செழிப்பாக இருக்கும். அதே போல் நம் தேவனை அறியும் பொழுது எப்பொழுதும் எல்லா காலமும் எந்த சூழ்நிலையும் சரிதான், இவரி நோய் வந்தாலும் சரிதான், உலகமே ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை எந்த வந்தாலும் சரிதான், உங்களுடைய வாழ்க்கையிலுடைய நீரூற்று தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் எல்லா மாதமும் அவர் நீரூற்றாகவே உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் நாம் என்ன செய்வோம், சில உலகத்தில் பிரகாரமாக பார்த்தீங்கன்னா, ஆனால் எல்லா மனுஷனுக்கும் உண்டு, எனக்கு உண்டு, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். எப்படி? ஐயோ, நான் அடுத்த மாதம் என்ன செய்யணும், அதுக்கடுத்த மாதம் என்ன செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இந்த உள்ளத்தில் ஒரு கலங்கங்கள் வரும். ஆனால் தேவன் தேடி வந்து வார்த்தை என்ன கொடுக்குறார்? நான் உனக்கு ஒரு ஜீவ ஊற்று. அதாவது அந்த தண்ணி எப்பொழுதும் ஜீவ ஊற்றாக வந்து கொண்டு அந்த கிணத்துலேருந்து எப்பவும் எல்லா மாதமும் வரும். பாருங்கள், சில ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா மாதம் எல்லா மாதமும் அந்த நதியில் தண்ணி ஓடிட்டே இருக்கும். தண்ணி அந்த வாழ்க்கையில் அவங்க நின்னதை பார்த்துருக்கே மாட்டாங்க. அந்த மாதிரி சில இடங்கள் இருக்குது இந்தியாவிலையும். அந்த மாதிரி நீரூற்று எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் நம்முடைய தேவன் அப்படி செழிப்பை தர விரும்புகிறார். நீர் அண்டையில் எப்படி அந்த புல்களெல்லாம் எவ்வளோ பச்சை பச்சேன்னு இருக்கும், அதே போல் உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் அவர் தர விரும்புகிறார். இப்படி தான் அவர் தேடி தேடி வந்து உங்களை அவர் கொடுக்குறார். பாருங்க, அந்த ஊற்று உம்மிடத்தில் இருந்து வருகிறது. அதனால் அவரிடத்திலிருந்து வரும்பொழுது நமக்கு எது குறை இருக்குமா? இருக்காது. அதுக்கப்புறம் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறேன். தேவனுடைய வார்த்தையிலே நாம்
ஒவ்வொரு நாளும் புது புதிதாக வெளிச்சத்தை நாம் காண்கிறோம் இல்லையா? நீங்கள் எத்தனையோ விதமான வீடியோ கேட்டிருப்பீங்க, புதுசாக கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகளை, சங்கீதத்தை எடுத்து பேசினாலும் சரி தான், நீதிமொழியை எடுத்து பேசினா, ஆதியாகமம், என்னாகம், லேவியாரம், இப்போ ஏகப்பட்ட சப்ஜெக்டில் எடுத்து பேசினாலும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒவ்வொரு டைப்பில் அந்த பிரசங்கத்தை அவ்வளோ அழகாக விவரிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அதன் மேல் ஒரு பிரியம் வைத்திருக்கிறார்கள், ஒரு தாகமாக இருக்கிறது. அதை எப்படியாட்டு மக்களுக்கு அதை புரிய வைக்கணும், அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவனோடு அவர்கள் வரணும் என்று தான் ஊழியத்திலே பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு பிரயாசப்படுறாங்க. அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையிலே பிரயாசப்படுறவர்களுக்கு ஒரு குறையே இருக்காது. பாருங்கள், சில ஊழியக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? வார்த்தை எடுத்து போதிக்கிறதே கிடையாது. வார்த்தையை ஆராயணும், இரவும் பகலும் அதிலே தியானித்து இருப்பவன் ஒரு நாளும் குறைவு இருக்காது, அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதனால் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை என்ன பாருங்கள், வெளிச்சமாக இருக்குது. அவர்கிட்ட வருகிற அந்த வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்குது, இன்னும் வெளிச்சமாக இருக்குது. ஆகா, புதுசாக நம்ம அதை பார்க்குறோம். ஆக அந்த ஊழியக்காரர் இந்த இந்த கற்பனை பற்றி அப்படி பேசினார். இவர் இந்த ஆதியாகமத்தில் பற்றி பேசும்போது ரொம்ப வித்தியாசமாக பண்ணார். ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தர் விவரிக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய ஒரு பைபிள் மட்டும் இல்லை, பல மொழிகளில் படிப்பாங்க, பல டிரான்ஸ்லேஷன் எடுத்து அதை படிப்பாங்க. உங்களுக்கு எப்படியாட்டு சத்தியத்தை அறிவித்து தேவனுக்குள்ளே நீங்கள் உங்களை கொண்டு வர தான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கும் சொல்லுவாங்க. அப்படி தான் தேடி வந்து உங்களை வழிநடத்துகிறார். ஜீவ ஊற்றாகவும் இருக்கிறார் தேவன். எப்படி இருக்காங்க? வெளிச்சத்தில் வெளிச்சமாகவும் இருக்கிறார் கர்த்தர். அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை அற்புதமாக வழிநடத்துகிறார். நீங்கள் எதை பற்றி சோர்ந்துப்பாங்க, ஜீவ ஊற்று உங்களுக்குள்ளே அவர் வர விரும்புகிறார். நீங்கள் இடம் கொடுங்க. இடம் கொடுத்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் சரி, உங்களுக்கு பணக்குறைவு எல்லாத்திலுமே நிறைத்து எப்பொழுதும் நிறைந்த ஒரு சூழலை உருவாக்கி தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.